ஏய் ஏய் இங்க பவுன்ஸ் கட்ட பவுன்ஸ் கட்ட காவலாளி ஆஹா ஆஹா ஓய் ஏன் நீ காலத்தாமதம் ஐயோ மகாராஜா மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணுங்க ஆமா இப்ப பாருங்க உங்க பேரை வந்து டிஜிட்டல் போட்டு டைமண்ட்ல வைக்கிறாங்க தாட்டியடி மன்னன் ஸ்ரீ சத்யகிருதி நாடகமன்ற உரிமையாளர் தேன் கோபால் அப்படி உங்க போட்டோவை போட்டு வைக்கிறாங்க அப்ப மகாராஜா பெரிய பேரு கூட எடுத்து விட்டார் நாமும் அந்த மாதிரி ஒரு பேரு கூட எடுக்கணும் என்ன பண்ணலாம்னு சாதிக்கணும் யோசனை பண்ணி மேலதாச்சு படுத்துறேன் திடீர்னு ஒரு யோசனை திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையை ஒரே தண்டனா திருவண்ணாமலையை தாண்டினால் உலகம் முழுதும் நம்மள பேரும் புகழும் பார்ப்பார்கள் அப்படி சோத்து கட்டின்னு நேர திருவண்ணாமலை போயிடுங்க கையில 10 சைலன்ஸ் அம்மா சத்தம் போடாதீங்க யாரா பேசுறாங்க அவங்க போகாம தேவறா எப்ப நண்பர்களே எப்ப குப்ப நண்பர்களே கொஞ்சம் தயவு செய்து சத்தம் போடாதீங்கப்பா நீங்க சத்தம் போடா இருந்தா எனக்கு நல்லது நீங்க சத்தம் போட என் சூத்து டாரா கிழியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அதனால திருவண்ணாமலைக்கு சோத்து போட்டு கட்டி கிளம்ப மகாராஜா 10 மணிக்கெல்லாம் காலைல கிளம்பிட்டேன் நடக்கிறேன் சாயங்காலம் 6 மணிக்கு போய் நிக்கிறேன் மலை அடிவாரத்துல போய் நிக்கிறேன் இருட்டு போயிடுச்சு ஒரு காக்கா குருவியும் கிடையாது இருட்டுல மலையை தாண்டா யாருன்னா பாப்பாங்களா யார் 4 பேர் நம்ம டிவில வரதுக்கு தெரியுமா என்னடா பண்ணாலும் யோசனை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அந்த வீட்டுக்கு அந்த அடிவாரத்துல ஒரு சின்ன குடிசை வீடு அந்த வீட்டுல ஜிம்மின்னு ஒரு கா விளக்கு எரிஞ்சுக்குது அங்க போய் யாருங்க வீட்டுலன்னு கேட்டேன் குரல காணும் சத்தமோட யாரமா அந்த வீட்டுல என்ன ஒரு அழகான 20 வயசு பேட்டா பொண்ணு சும்மா மல்லிப்பூ வச்சுன்னு கமகமன்னு அழகா வெளியே வருது ஏமா அந்த வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையான்னு கேட்டேன் அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போகிறாங்க யாரும் ஒருத்தரும் கிடையாதுன்னு ஏமா நான் ஒரு விஷயமா வந்தேன் பொழுது போச்சு இருட்டு போச்சு ராவ பொழுது சின்ன மேல படுத்துக்கிட்டு நான் காலையில போயிருமானேன் அதையும் நாங்க படுத்துக்கிட்டு பொண்ணு உள்ள போய் தாப்பல் போட்டு படுத்துச்சு மணி 8 9 10 மணி ஆச்சு மகரக்கா 12 மணி ராத்திரி நேரம் 1 மணிக்கெல்லாம் கதவை திறந்துன்னு அந்த பொண்ணு வெளியே வந்து என் தலைமுடில நின்னு ஏங்க உங்களைத்தான் மேல கை வைக்கடா என்ன கையை வச்சு எழுப்புதுங்க என்ன கை வச்சு எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு அறியாத பொண்ணு ஒரு ஆம்பளை ராத்திரில 1 மணிக்கு வந்து சின்ன மேல படுத்துக்கிறேன் எழுப்புதுன்னா நாத்துக்கு எதுக்கு என்னத்துக்குன்றேன் யாரு கேக்குறேன் அது என்னத்துக்குன்னு தெரியல என்னமா சமாச்சாரம்னு கேட்டேன் ஐயா இதே மலைக்காடு புலிக்கரடி சிங்கம் வந்து உங்களை கொன்னுடும் நீங்க ராத்திரி வரைக்கும் இங்க உள்ள படுத்துக்கிட்டு காலைல நீங்க போற வழிக்கு போங்கன்னு எம்மா வீட்டுல யாரும் பெரியவங்க கிடையாது வயசுக்கு வந்த பொண்ணு நீதான் இருக்கிற நான் வந்து உள்ள வந்து படுத்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அதனால இங்க சின்ன மேலே படுத்துக்கிறாம நான் சொல்ல அந்த பொண்ணு ஒட்டாரமா கேட்காத சரின்னு உள்ள பொண்ணு பயந்து கூப்பிடுதுன்னு உள்ள போயிட்டேன் உள்ள போனா ஒரு சின்ன கட்டில் அந்த கட்டில ஒரே ஒரு தலகாணி ஏங்க நீங்க மேல படுங்க நான் கீழே படுங்க ஐயோ நீ வயசுக்கு வந்த பொண்ணு நீ மேல படுமா நான் கீழே படுங்க இல்லைங்க அது தப்பு ஆம்பளை மேல தான் படுக்கணும் பொம்பளை நாங்க கீழே தான் அந்த பொண்ணு சொல்லுங்க சரி எதுக்குமா உனக்கு எனக்கு வாக்குவாதம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தங்க அந்த பொண்ணே ஒரு யோசனை சொல்லிச்சு ஏங்க உங்களுக்கு சங்கட்டமா இருந்துச்சுன்னா நான் உன்னை சரி அது பிறகு செய்யலாங்கன்னு என்னமான்னு கேட்டேன் அந்த தலைகாணி தூக்கி அந்த பொண்ணா பிறந்து கட்டில் நடுப்புற போட்டு நீங்க மேல படுத்துங்க நான் கீழே அந்த படுத்துக்கிறேன் சரி தம்மா அதுவும் நல்ல யோசனை கட்டிலுக்கு மேல ஆண்டா நான் படுத்துக்கிறேன் தலைகாணி நடுப்புற போட்டு கீழே ஆண்டா அந்த பொண்ணு படுத்துச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு பல போய் வந்து 5 மணி ஆச்சு நான் மூட்டை கட்டி வெளியே போயினேன் ஓட்டது இந்த பொண்ணு கழுத்து வந்து பார்த்து கண்ணு கட்டி நம்ம போய் ஏங்க உங்களை தான் இங்க வாங்கன்னு என்னமான்னு கிட்ட வந்தேன் ஆமா ராத்திரி எல்லாம் இங்க படுத்துங்கிறீங்க இடம் கொடுத்தேன் ஒரு புலி கரடி சிங்கம் வந்து அடிச்சு கொண்டு போட்டுதான் நீங்க வந்த வேலை முடிஞ்சிருக்காது கொலகாரன் எங்க மேல பழி வந்திருக்கும் ராத்திரி எல்லாம் பாதுகாப்பா இடம் விட்டுமே போகும்போது ஏமா போயிட்டு வரமான்னு ஒரு வார்த்தை நன்றி சொல்லலையே நாங்க விஷயம் சரிங்க சொல்ல தேவையில்ல பரவாயில்ல சைலன்ஸ் நீங்க சொல்ல தேவையில்ல என்ன விஷயமா வந்தீங்க அந்த பொண்ணா பிறந்து என்ன கேக்குது நான் அதுக்கு சொன்னேன் ஏமா நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா இந்த திருவண்ணாமலையை நான் ஒரே தாண்டணும் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு சொன்னேன் அதுக்கு என்ன சொல்லுச்சு பொண்ணு கேக்குது போட்டா மகராஜா என்ன கேக்குது அந்த பொண்ணு போட்ட இந்த படத்துல ஒரு புதுசா இருக்கும் என்னடா பப்ளிஷன் போட்டு இப்படி சாவடிக்கிறான்ட்டு அங்கெல்லாம் சும்மா அடிச்சு கிடப்பாங்க இங்க என்னடா மாட்டை போடுங்க பைத்தியக்காரங்களா அவங்க நினைப்பாங்க யாரு பையா யாரு பைத்தியக்காரன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கேட்டோம் கரெக்டா. ஏமா நான் ஒரு விஷயம் வந்த மாதிரி சொன்ன உடனே ஏன்டா என்ன கேட்க பொட்ட ஆய் ஆய் பொட்ட என்ன கேக்குது? ராத்திரிலாம் இந்த குடிச்ச வீட்டுல ஒரு காக்கா குடி கிடையாது. நீ நானும் நாம மட்டும் 2 பேர் தான் தனியா இருக்கிறோம். ஒரு சின்ன தலகாணிய தாண்டி வந்து என் பக்கத்துல படுக்க முடியாத பொட்ட நீ எங்கன்றா காலைல திருவண்ணாமலையை தாண்ட போற பொட்ட ஒண்ணு கேட்டா என்ன உன் பக்கம் காட்டு கைய என்ன கேட்டா ஒரு தலகாணியை தாண்டி வந்து என் பக்கத்துல படுக்க முடியாத பொட்ட நீ எங்கன்றா திருவண்ணாமலையை தாண்ட போற பொட்ட அப்படி அந்த பொண்ணு என்ன கேட்டு மானப்பட்டு ஈனப்பட்டு ரோசப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு லோலுப்பட்டு லொட்டுப்பட்டு செய்யுறு சூனாம்புடு லட்டு அதுக்கப்புறம் உங்களோட வந்து நிக்கிறப்பட்டு சபாஷ் ஏனடா காலத்தாமம் என்று கேட்டது ஒரு கேள்வி இந்தியன் மனமதி அழகான பதில் சொல்லிக்கிறார் என்ன கேட்டா சித்தவா நாயன போடுங்கடா சொல்லுங்க போங்கடா கல்லேட்டிங்க போங்கடா ஏய் ஏய் என்ன இங்கவா என்ன சமாச்சாரம் இங்கவாடா அம்மா அம்மா வாங்க நல்லா செய்யுங்கடா வாடா செய்யுடா வா செய்யுங்க சரி இப்படி கீழ இறங்குடா கீழ இறங்க இருக்க மாட்டீங்க யாரு போவா சரி